கேப்டன் விஜயகாந்தினுடைய உடல் நாளை மாலை அடக்கம் செய்யப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இன்று காலை 6:10 மணி அளவில் இறந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக தேமுதிகவின் நிறுவன தலைவருமான தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமும் 1000க்கு மேற்பட்ட படங்களில் படித்தவருமான விஜயகாந்த் இன்று காலை சரியாக 6:10 மணிக்கு மறைவெய்தி இருப்பதாக தேமுதிகவின் சுதீஷ் தற்போது அதிகாரப்பூர்வமாக நம்மிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலானது அவரது சாலிகிராமம் வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அந்த அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட இடத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது உடலானது வைக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவரது உடலானது தற்போது சாலிகிராமம் வீட்டிலிருந்து கோயம்பேடு அலுவலகம் நோக்கி கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் மறைந்த அந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலானது நாளை 4:45 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும் என்று தேமுதிகவின் சுதீஷ் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி கோயம்பேட்டில் உள்ள தேமுதிகவின் கட்சி தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை 4:45 மணிக்கு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தேமுதிகவின் சுதீஷ் ஆனது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மேலும் அவர் இன்று காலை 6:10 மணிக்கு இயற்கை எய்தினார் என்றும் அவர் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலை நம்மிடம் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைமை அலுவலகத்திலேயே ஒரு உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறதா? அந்த இடம் தான் தேர்வு செஞ்சிருக்காங்களா? நிச்சயமாக கூற வேண்டும் என்றால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் இந்த கட்சியை தொடங்கும் போது அவர்கள் தொண்டர்களை சந்திக்கும் இடமாக பெரும்பாலான எப்போதும் தொண்டர்களை சந்திக்கும் இடமாக இந்த கட்சி அலுவலகம் தான் விழுவது. அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாள் உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளின் போது இந்த அலுவலகத்தில்தான் அவர்கள் தொண்டர்களை அழைத்து அவர் சந்திப்பார். இந்த அலுவலகத்தில்தான் அவர்களுக்கு பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் நடந்துள்ளது. தொண்டர்கள் இந்த அலுவலகத்துக்கு எப்போது வந்தாலும் அவர்களுக்கு உணவு கிடைக்கும் என்று தொண்டர்கள் கூறுவதுண்டு. அதன்படி அந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மிகவும் நெருக்கமாக உள்ள இந்த அலுவலகத்தில் தான் அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என்று தேமுதிகவின் சுதீஷ் தற்போது நம்மிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் நாளை மாலை 4:45 மணிக்கு தேமுதிக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திலேயே அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. காலை 6:10 மணி அளவில் மரணம் அடைந்தார் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அவர் 2 நாட்களுக்கு முன்பே அவருக்கான சிகிச்சைங்கிறது தொடர்ந்துகிட்டு இருந்தது. எந்த தருணத்தில் அந்த மரணம் அப்படிங்கிறது நடக்குது? அதை பற்றின விவரம் ஏதாவது வெளியாயிருக்கா? இல்ல, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தொடர்பாக தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து செய்திக்குறிப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக 6 மணிக்கு அவருக்கு வென்டிலேட்டர் சரியாக 5 மணிக்கு அவருக்கு வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேமுதிக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து காலை சரியாக 8 to 8:30 அளவில் மியாட் மருத்துவமனை சார்பில் அவர் மரணம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேமுதிக சுதீஷ் தற்போது இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று அதிகாலை சரியாக 6:10 மணிக்கு அவர் உயிர் பிரிந்ததாகவும், அதாவது இன்று காலை சரியாக 6:10 மணிக்கு அவர் மரணம் அடைந்ததாக தேமுதிக தலைவர் இந்த தகவலை மட்டும் நம்மிடம் தற்போது உறுதிப்பட சுதீஷ் தெரிவித்துள்ளார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். கேப்டன் விஜயகாந்த் உடல் நாளை மாலை முழு அரசு மரியாதையுடன் அவருடைய தேமுதிக தலைமை அலுவலகமான கோயம்பேடு வளாகத்திலேயே அடக்கம் செய்யப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இன்று காலை 6:10 மணியளவில் மருத்துவமனையில் மரணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.